தான் இசையமைத்த பாடல்களுக்கான உரிமைக்காக கோர்ட் வாசல் ஏறிய இளையராஜா, தேவர் மகன், குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்களுக்கு உரிமை தொடர்பாக 2010ஆம் ஆண்டில் ஒரு நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜராகி இருக்கின்றார். இந்த ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. என் அருமை மகள் பவதா எங்களை விட்டு பிரிந்த நாள். அன்பே உருவான அந்த மகள் பிரிந்த பின்னால் தான் அந்த குழந்தை எவ்வளவு அன்பு மயமாக இருந்திருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது. காரணம், என்னுடைய கவனமெல்லாம் இசையிலேயே இருந்ததால் என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டது எனக்கு இப்போது வேதனையை தருகிறது. அந்த வேதனை தான் மக்களை எல்லாம் ஆறுதல் படுத்தும் இசையாக இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் எனக்கும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. பவதாவினுடைய பிறந்த நாளான பிப்ரவரி 12 அன்னைக்கு பவதாவினுடைய திதி வருது. அது ரெண்டையுமே சேர்த்து ஒரு நல்ல நினைவு நாள் நிகழ்ச்சியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. அதுல எல்லா இசைக்கலைஞர்களும் பங்கெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய மகள் பவதா ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். மயிலிறகு போல நான் மிதந்து விளையாடுவேன் உனது உயிர் கூட்டிலே. நன ஒரு கோடு கோலமாக துணை சேரும் தந்தை விரலே, அன்பிலே அருகிறேன் கடவுளே. மயிலிறகு போல நான் காற்றில் வரும் கீதமே, என் கண்